வியூவர்ஸ், போன வீடியோவில் பிஃபோர் நீட் ஆஃப்டர் நீட்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் விஷயம் வந்து பேசியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து எங்கிட்ட ரைஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய கமெண்ட்ஸில் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நீட் வந்து இருக்கும்போது மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும், நீட் இல்லாமல் +2 மார்க்ஸ் மட்டும் பேஸ் பண்ணி இனிமேலும் நம்ம மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன்ஸ் போகிறோன்னா அந்த அட்மிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ என்கிட்ட எல்லோரும் கேட்டதில் காமனான ஒரு ரெண்டு கொஷின் மட்டும் இப்போ சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, நீட் ஓகே, நீங்கள் நீட் பேஸ் பண்ணி மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் கொடுக்குறீங்க, இது ஒரு ஃபேர் காம்படிஷன், ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீட்டுக்கு கோச்சிங் வந்து இப்போ ரொம்ப கம்பல்சரி ஆயிடுச்சு. கோச்சிங் போனால் மட்டும்தான் நீட்டை வந்து கிளியர் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்போ இருக்குது. ஸோ ஒரு நல்ல வசதியாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையால் அந்த நீட் கோச்சிங் அட்டன் பண்ணி நீட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ண முடியும். ஆனால் ஏழை குழந்தைகள், அதே மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய குழந்தைகள்னால எப்படி இந்த கோச்சிங் சென்டரை அட்டன் பண்ணி அவங்க வந்து இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண முடியும்? ரெண்டாவது, ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எப்படி நீட் கோச்சிங் கிடைக்கும்? அந்த மாதிரி கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ நாங்கள் வந்து நீட்டுக்கு வந்து எகெயின்ஸ்ட் கிடையாது, பட் நீட்டில் வந்து சில ஃப்ளாக்ஸ் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு நீட் ஓகே தான். ஏன் அப்படின்னா 100க்கு 100 மார்க்கு 12th எடுத்துட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு மெடிசன் படிக்கிற தகுதி இருக்குதுன்னு சீட்டு கொடுக்குறதும், 100க்கு 70 மார்க் எடுத்த குழந்தைக்கு உனக்கு மெடிசன் படிக்க தகுதி இல்லைன்னு சொல்லி சீட் தராமல் இருக்கிறதும் வந்து ஒரு ஃபேர் காம்படிஷன் கிடையாது. ஸோ 12th மார்க் பேஸ் பண்ணி அதை மட்டும் பேஸ் பண்ணி கட் ஆஃப் மட்டும் பேஸ் பண்ணி எங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் சீட்டு வந்து கொடுக்குறதுல அவ்வளோவா உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் வந்து சிலர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து காமனாக என்கிட்ட மட்டும் இல்லை, நிறைய சோஷியல் மீடியாவில் பேஜஸில் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம்னு சொன்னால் இதுதான் மெயினாக வந்து போயிட்டுருக்கு. அதுவும் இப்போ இந்த நீட் ப்ரோட்டஸ்ட் வந்ததுக்கப்புறம். ஸோ அதை பற்றி தான் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 40 போர்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இத்தனை போர்ட்ஸ்க்கும் இடையில வந்து நிறைய காம்படிஷன்ஸும் இருந்துச்சு, சிலபஸ் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு, அதே மாதிரி அவங்களுடைய மெத்தடாலஜியும் வந்து வேறு வேறையாக இருந்துச்சு. சப்போஸ் இப்போ நீட் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 12th மார்க் மட்டும் பேஸ் பண்ணி வருது அப்படிங்கும்போது இதில் இன்னொரு விஷயமும் கவனிக்கணும். அதாவது வந்து ஒரு ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய சைல்டு ஒரு 95% மார்க்கில் வந்து ஓகே ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க முதலெல்லாம் வந்து அதர் போர்டில் ஒரு 98% வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த 95% மார்க் வாங்கின பசங்க வந்து சீட்டை வந்து மிஸ் பண்ணாங்க. இது ரிவர்ஸ்லேயும் நடந்துச்சு. அதாவது இவங்க ஒரு 98% வச்சுருந்து அவங்க ஒரு 95 வச்சுருந்தாலுமே அந்த 95% வச்சுருந்த பிள்ளைங்கிட்ட 98% வச்சுருக்க ஸ்டேட் போர்ட் பிள்ளைங்க சீட்டை வந்து மிஸ் பண்ணாங்க. ஸோ ஏன் அப்படிங்கும்போது அவங்க படிக்கக்கூடிய சிலபஸ் வேறு, அவங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் வேறு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்போ இருந்துச்சு. இப்போயும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய பேப்பர் வேல்யூஷன் மெத்தடு வேறு, ஸோ இவங்களுடைய பேப்பர் வேல்யூஷன் மெத்தட் வேறு. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய எக்ஸாம் க்ரிட்டீரியாலாம் வேறு, அவங்களுக்கு இருக்கக்கூடியது வேறு. இப்போ நம்ம ஸ்டேட் போர்ட் படி வந்து பார்த்தோம் அப்படின்னா 12th அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா 12th வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷியூராக சொல்ல முடியும். ஏன்னா ஃபிக்ஸடு டெக்ஸ்ட் புக்கு, இந்த டெக்ஸ்ட் புக்கில் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்பல்சரி கேட்பாங்க. இதுக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும். ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நமக்கு கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அப்படி தான் நடக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3rd சாப்டரில் 5th கொஸ்டின் கம்பல்சரி வரும்னு எழுதி வச்சுக்கன்னு டீச்சர் சொல்லுவாங்க. அதே 5th கொஸ்டின் கம்பல்சரி வந்து எக்ஸாமினேஷன்லேயே கேட்பாங்க. அதே மாதிரி ஃபைனல் எக்ஸாமினேஷனில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 70% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். ஸோ திஸ் ஆர் தட்டுன்னு எடுத்தால் கூட இது 2லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். கண்டிப்பாக இது 2ஐயும் படிச்சிட்டிங்கன்னா உன்னால் கண்டிப்பாக வந்து 5 மார்க் வாங்க முடியும், 10 மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஸ்டேட் போர்டில் 12th இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம் ப்ரொசீஜர். ஸோ இதே நீங்கள் அடுத்த போர்டுக்கெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்டெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் கிடையாது. உங்களுக்கு இதுக்குள்ளே இருந்து கொஷின் வரும். ஸோ வந்து நிறையா கன்செப்சுவல் பேஸ்டு கொஷின்ஸ் தான் இருக்கும், அந்த மாதிரி காம்படிட்டிவ் பேஸ்டு கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ கொஸ்டினில் மேக்ஸம்னு எடுத்தால் கூட இதே சம் இப்படியே வரும்லாம் சொல்ல முடியாது. 12th எக்ஸைஸில் அதே மாதிரி எக்ஸாம்பிள் இருக்க சம் வரும்னு சொல்லி ஸ்டாஃபால் அடித்து சொல்ல முடியும். பட் இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் மாற்றி கேட்டால் கூட அது அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் புக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஸ்டேட் போர்டு விட்டு நீங்கள் அதர் போர்டுக்கு போகிறீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே மாடல் கொஸ்டின்ஸு.
ஸோ இதே கொஸ்டின்ஸ் அங்கே வருமா அப்படின்னா புக்கில் இருக்க கொஷின்ஸ் வராது. அது இல்லாமல் வேறு வேறு நியூ கொஷின்ஸ் வந்தாலும் அந்த பசங்க வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி போகும்போது இப்போ மோஸ்ட்லி எல்லோரும் கேட்கக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னா, மெமரைஸ் பண்ணிட்டு வந்து மட்டும் மார்க் வாங்கிட்டு மெமரைஸ் பண்ணி எழுதி மார்க் வாங்கினா மட்டும் அவங்க டாக்டர் ஆகிறதுக்கு தகுதியானவங்களா? ஸோ அவங்களுக்கு இன்னும் நிறைய டேலண்ட்ஸ் இருக்கணும். ஸோ அவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சு படிக்கிறவங்களா இருக்கணும். அவங்களுக்கு கன்செப்ஷுவல் லேர்னிங்கிற கான்செப்ட் வந்து இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து இந்த டாக்டருக்கு வந்து படிக்க முடியும் அப்படின்னு நிறைய எஜுகேஷ்னலிஸ்ட் அவங்களும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய காமன் பீப்புளோட ஒரு ஐடியாலஜியாகவும் இப்போ இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து இதுதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து வேறு போர்டு எடுக்கிறோன்னா அவங்க படிக்கக்கூடிய விஷயம்லாம் எப்படி இருக்கும்னா காம்படிட்டிவ் பேஸில் தான் இருக்கும். ஸோ கொஸ்டின் எல்லாமே கன்செப்ஷுவல் லேர்னிங்கில் தான் இருக்கும். திங்கிங் எபிலிட்டி நிறையா இருக்கும். ஸோ என்ன மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாலும் இந்த கான்செப்டை வச்சு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து மேஜராக வந்து இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நீட் வந்து ஓகே தான். ஸோ இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் வைக்கும்போது அதில் நீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெமரைசேஷனுக்கு அங்கே வேலை இல்லை. ஸோ ஃபுல்லாக வந்து புரிஞ்சு படித்து அந்த எக்ஸாமினேஷன் எழுதணும். அதே மாதிரி டைம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது வேணும். ஸ்பீடாக வந்து ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கன்செப்ஷன் லேர்னிங் வந்து கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால அது பண்ண முடியும். ஸோ நல்ல ஒரு காம்படிட்டிவ் சென்ஸ் இருக்கணும். திங்கிங் எபிலிட்டி இருக்கணும். லாஜிக்கல் எபிலிட்டி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நீட்டை வந்து கிராக் பண்ண முடியும். அப்படி பண்ணால் மட்டும்தான் ஸோ அவங்க எலிஜிபிள்னு வந்து ஒத்துக்க முடியும் அப்படிங்கிறது இன்னும் ஒரு சிலரோட வாதம். ஸோ இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வாதங்கள் இருக்கும்போது ஆல்ரெடி வந்து இதை ஃபுல்லி ரிசர்ச் பண்ணி தான் வந்து நம்மளுடைய எம்சிஏயே வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதாவது டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னா 12th மார்க் பேஸ் பண்ணி மெமரைசேஷன் பண்ணி மட்டும் படிக்க முடியாது அப்படிங்கிறத ஸோ ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் அவங்க இனிஷியேட் எடுத்ததுனால தான் இன்றைக்கி வந்து நீட் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறதும் இன்னும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 12th மார்க் மட்டும் பேஸ் பண்ணி அட்மிஷன் கொடுக்கும்போது இப்போ நிறைய விஷயம் நடந்திருக்கு. போன இதுலேயே என்ன அப்படின்னா பிஃபோர் நீட்டு 1 மார்க் கெமிஸ்ட்ரியில் மிஸ் பண்ணதுனால மெடிக்கல் சீட் எழுந்த பசங்களும் இருக்காங்க. ஸோ 1 மார்க் பயாலஜியில் மிஸ் பண்ணதுனால எழுந்தவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி 200க்கு 199லாம் வந்து ரீச் பண்ணாங்க கட் ஆஃப். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதுலேயும் நிறையா பேத்தால் வந்துட்டு சீட் வந்து செக்யூர் பண்ண முடியல. அதே மாதிரி இப்போ நீட்டுனாலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸால் வந்துட்டு செக்யூர் பண்ண முடியறதில்ல. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயமே கோச்சிங் தான். இப்போ 12th படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் வச்சுருப்பாங்க. இந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் மெமரைஸ் பண்ணி எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு அவங்களுக்கு கரெக்டாக அந்த டைமிங் இருக்கும். ஸோ இடையில ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும். இடையில ஏகப்பட்ட மிட் டேர்ம் டெஸ்ட்டு, அதே மாதிரி போர்டு எக்ஸாமினேஷனோட மார்க் டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க படிக்கிறதுக்கு அந்த டைமிங் வந்து சரியாக இருக்கும். அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒன்று கோச்சிங் சென்டர் போய் படிப்பாங்க. அப்படி இல்லைனா வீட்லேயே வந்துட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நிறைய புக்ஸ் கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு 12 to 14 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பாங்க. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. 12th வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூலில் நான் ஃபஸ்ட்டாக வந்தால் போதுங்கிற ஒரு காம்படிஷன் தான். ஸ்கூலில் நம்ம கூட படிக்கிறவங்களாம் எப்படி படிப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அதில் நம்ம எப்படி ஃபஸ்ட்டாக வருவோம், நம்ம கண்டிப்பாக வந்துடுவோம் அப்படிங்கிற அந்தளவுக்கு தான் காம்படிட்டிவ் ப்ரெஷர் இருக்கும். பட் நீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்படிட்டிவ் ப்ரெஷர் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ இவங்க வந்து எந்த போர்டில் படித்தாலும் நீட்டுக்குன்னு வரும்போது நீட்டில் காம்படிட்டிவ் ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து டைம் யூஸ் பண்ணி அந்த டைமுக்குள்ளே அந்த கொஷினை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு 50 செகண்ட் தான் இருக்கும் ஒரு கொஷினுக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த திங்கிங் கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி வந்து அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த எக்ஸாமினேஷனை வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ கோச்சிங் சென்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி வந்து ட்ரிக்கி எம்சிக்யூஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது. ஸோ என்னென்ன வேர்ட்ஸ் இருந்தால் அது வந்து ட்ரிக்கி எம்சிக்யூஸ் அந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு கொஷின் பேப்பரை எப்படி சீக்கிரமாக வந்து ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு சம்மை எப்படி ஈஸியாக வந்து போடலான்னு சொல்லி அதுக்கு ஷார்ட்கட் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால தான் வந்துட்டு இந்த கோச்சிங் சென்டர் போகிற பிள்ளைங்களால் கொஷின் பேப்பரை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. நெகட்டிவ் மார்க்ஸ் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, இந்த கோச்சிங் சென்டர் போகும்போது இவங்க பழகிக்கிறாங்க. ஸோ 12th முடிச்சுட்டு நம்ம போகும்போது நெகட்டிவ் மார்க் அப்படின்னாலும் அது பெரிய விஷயமா இருக்குது. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சொல்லும்போதே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும்போது அங்கே அவங்களால வந்துட்டு அந்த எக்ஸாமினேஷனை வந்து ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ நீட் பெஸ்ட்டா 12th மார்க் பெஸ்ட்டா அப்படின்னு என்னை கேட்டால் இது ரெண்டுமே பெஸ்ட் இல்லை. அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.
எனக்கு என்ன அப்டின்னா, இப்போ வந்து ஒரு எல்கேஜி குழந்தை வந்துட்டு ஒரு ரேஸ்ல ஓடுதுன்னா, கூட எல்கேஜி குழந்தைங்க ஓடி அந்த ரேஸ்ல அந்த குழந்தை வந்து வின் ஆச்சு அப்டின்னு சொன்னா, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரு எல்கேஜி குழந்தைக்கும், ஒரு அடல்ட்டுக்கும் ஒரு ரன்னிங் ரேஸ் வச்சு, அந்த ரேஸ்ல ஒரு அடல்ட் வின் ஆகும்போது, அந்த அடல்ட் தான் வின் ஆனாங்க அப்டின்னு சொல்லி நம்மளால டிக்ளேர் பண்ண முடியாது. இப்ப அதுதான் நடந்துட்டுருக்கு. என்ன அப்டின்னா, 12த் முடிச்ச உடனேயுமே வந்துட்டு, இந்த நீட் கோச்சிங்க்கு போயி, அந்த குழந்தைங்களால வந்துட்டு அந்த எக்ஸாமினேஷன ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயோ, செகண்ட் அட்டெம்ப்ட்லயோ பண்ண முடியலனாலும், ஒரு 3 அட்டெம்ப்ட்ல அவங்க வின் ஆகிர்றாங்க அப்டின்னா, அப்ப நியூவா ஒரு 12த் முடிச்சுட்டு ஒரு ஸ்டூடண்ட் உள்ள வந்து நீட்டுக்கு வருவாங்க. ஸோ, அவங்களும் எழுதுவாங்க. அப்ப பார்க்கும்போது 3 வருஷம், ஏன் எனக்கு தெரிஞ்சு 5 வருஷம்லாம் நீட் கன்டினியூஸா எழுதி சீட் செக்யூர் பண்ண பெர்சன்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, இது வந்து ஒரு ஃபேர் காம்படிஷனா வந்து எனக்கு படல. 2வது 12த் மார்க்ஸ் மட்டும் பேஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல எக்ஸாமினேஷன் அப்ப. ஸ்கூல்ல வந்து அதுவரைக்கும் 100 மார்க் வாங்கிட்டு இருந்த பையனாலயோ, ஒரு பொண்ணாலயோ அந்த எக்ஸாமினேஷன்ல ஒரு 70 மார்க் தான் வாங்க முடிஞ்சுச்சு. எக்ஸாம் டைம் உடம்பு சிக்கானதுனால அப்படிங்கும்போது, ஸோ அந்த குழந்தைக்கு உனக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் சீட் கிடையாதுன்னு சொல்லும்போது, 1 இயர் அந்த குழந்தை பட்ட கஷ்டம் வந்து அப்படியே வாஷ் அவுட் ஆயிரும். ஸோ எனக்கு அதுலயுமே வந்து உடன்பாடு இல்ல. ஸோ இவங்க எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, இந்த நீட் எக்ஸாமினேஷன வந்து மக்கள் எதிர்க்கிறதுக்கு காரணமே கோச்சிங் தான். இந்த கோச்சிங் வந்து நமக்கு அப்ரூவ்ட். ஸோ ஏதாவது ஒரு ஸ்கூல்ஸ்லேயோ, காலேஜஸ்லேயோ வந்து நம்ம பார்க்கும்போது, ஸ்டார்ட்டிங்லேயே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லி நெறையா ஸ்கூல்ஸ், நெறையா காலேஜஸில இன்றைக்கும் வச்சுட்ருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரீவியஸாக படித்ததுலேருந்து தான் வச்சுட்ருக்காங்க. அப்படிங்கும்போது மோரோவர் ஸ்டேட் போர்ட் அண்ட் நீட் என்சிஆர்டி 2ஓட சிலபஸும் ஈக்குவலைசேஷனாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது ஸ்கூல்லேயே வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டே, தமிழ்நாடு கவர்மெண்ட்டே மேபி வந்து இனிஷியேட் எடுத்து ஒரு பீரியட் வந்து இதுக்காக அலோகேட் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது, அவங்களுக்கு நீட் மெட்டீரியல்ஸ் குடுத்து, ஸ்கூல்லேருந்தே வந்து அவங்கள ப்ரிப்பேர் பண்ணும்போது, அவங்களாலேயும் வந்து கண்டிப்பா வந்து பண்ண முடியும். ஸோ இதுக்காக நம்ம வெவ்வேறு ஸ்டாஃப் எல்லாம் போகணும்னு அவசியம் இல்ல. ஸோ பயாலஜி ஸ்டாஃப் பயாலஜி ரிலேட்டடா கிளாஸ் எடுக்க முடியும். மேத்ஸ் ஸ்டாஃப் மேத்ஸ் ரிலேட்டடா எடுக்க முடியும். ஜேஇஇக்காகவே நான் சொல்றேன். அடுத்து கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் ஸ்டாஃப் அதுக்கு வந்து ஈக்குவலா வந்து கிளாஸ் எடுக்க முடியும். 2வது ஸ்டேட் போர்ட்ல வந்துட்டு தமிழ் வந்து இருக்கு. இன்னொன்னு வந்து பார்த்தோம் தமிழ் வழி கல்வியும் இருக்கு. ஸோ நீட்டுக்கு வந்துட்டு 13 லாங்குவேஜ் அப்ரூவ்டு தானே! எனக்கே ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. பட் என்ன விஷயம் அப்டின்னா, கோச்சிங் சென்டர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இங்கிலீஷ். ஏன்னா எல்லா மெட்டீரியல்ஸுமே இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ஸோ இவங்க அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வாங்கி, அத புரிஞ்சு, அத படிச்சு, இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ படிச்சு அப்படிங்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டி. ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் அதுக்கு இனிஷியேட் எடுத்தாங்க அப்படின்னா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இல்ல, வேறு எதுவா இருந்தாலும் அதுக்கு ப்ராப்பரா ஸ்கூல்லேருந்தே வந்து அவங்க கோச்சிங் குடுக்கும்போது, அந்த பசங்க அந்த மெட்டீரியலை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ மோர் ஓவர் கிட்டத்தட்ட ஸ்டேட் போர்ட் அண்ட் என்சிஆர்டி ஈக்குவல் தான். இன்னைக்கும் சொல்லப்போனால் ஸ்டேட் போர்டு எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து எலாபரேட்டாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பசங்க ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ சட்டுன்னு போய் இப்போ இது வரைக்கும் வந்து ஆக்ஸலரேஷனுங்கிறது வந்து முடுக்கம் சொல்லி படிச்சுட்டு, மாஸ் வந்து நிறைன்னு சொல்லி படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்களுக்கு திடீர்னு வந்து நிறைய வந்து மாஸ்ன்னு சொல்லும்போது அவங்களால அதை வந்து புரிஞ்சுக்க முடியாது. முடுக்கம்னு சொல்லும்போது ஆக்ஸலரேஷன் சொல்லிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போதும் அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். பட் 2 to 3 இயர்ஸ் போகும்போது அவங்க அதுக்கு பழகிடுவாங்க. அவங்களாலையும் படிக்க முடியும். இந்த நீட் கோச்சிங்கிற ஒரு மாயையிலிருந்து அவங்க வெளிவரணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த நீட் அண்ட் 12த் 2யும் கம்பைன் பண்ணி ஒரு ஹைப்ரிட் மாடல் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்டை எழுதுகிற இந்த 12த் மார்க்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 50%ம் நீட் மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வச்சு அதில் எவ்வளோ வாங்குறாங்கங்கிறதையும் எடுத்து அதுலேருந்து இவங்க ஒரு கட் ஆஃப் மாதிரி கொண்டு வரலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரிலாம் கொண்டு வராங்க அப்படின்னா நீட்டை வந்து ஸ்டேட் போர்ட் பிள்ளைங்களாலையும் வந்துட்டு ஃபேஸ் பண்ண முடியும். ரூரலில் இருக்கக்கூடிய அதாவது ஸ்கூல்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கனாலே ரூரல் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போயிடும். ஸோ அங்கேயே பண்ண முடியும். தமிழில் மெட்டீரியல்ஸ் நீங்களே வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஸ்கூல்ஸ் லெவல்லையே வந்து பிள்ளைங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு கோச்சிங் சென்டர் போகணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணி போராடி பார்ப்போம். இது எப்படி இருக்குது, இன்னும் இந்த ப்ரொடெஸ்ட் எப்படி போகும் என்னன்னு தெரியல. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயிலோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.